யாரும் இருக்கக்கூடாது. பாரு வந்து ஒரு விஷயத்தை யார் கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது. பாரு வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு கார்டன் ஏரியாலையோ இல்லை ஓப்பனாவோ எங்கேயாச்சும் பேசினா அதை மட்டும் நீங்கள் எடுத்து பேசுவீங்கன்னா உங்களுக்குலாம் கேவலமா இல்லை? ஒரு பொண்ணையே சுற்றி கேமை கொண்டு போயிட்டு அப்புறம் அந்த பொண்ணு தான் பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு. ஏன் எஃப்ஜேவோ ரம்யாவும் உள்ள என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஏன் எஃப்ஜே ஆதிரி 1008 பண்ணாங்களா? அதெல்லாம் நீங்கள் பேசுனீங்களா? ஏன் இவன் வந்து கெமி வந்து சபரின்னு தான் கூப்பிட்றான், அண்ணான்னு கூப்பிட்றது இல்லை. அவர் ரம்யா மட்டும் தான் சபரி அண்ணன் கூப்பிட்றான். நான் ஏன் சபரி அண்ணன் கூப்பிடணும்னு கெமி கேட்குறான். இதெல்லாம் ஏன் சார் நீங்கள் சொல்லலை? அப்போ அண்ணன் தம்பியா கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல அவன் எஃப்ஜே பாருவை பற்றி எப்படிலாம் பேசுகிறான் தெரியுமா? உள்ள அவன் தான் சொல்கிறான் சபரிக்கிட்டையும் பிரஜன் கிட்டையும் அந்த விஷயம், அந்த மார்க்கிங், அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணது நான் வந்து அண்ணன் சொல்லி தான் ஷோல்டரில் கை வச்சேன். என்ன அண்ணன் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டிங்களா? அண்ணன் சொல்லி தான் வச்சேன், இல்லை பிரஜன் சொல்லி வச்சேன்னு சொல்லுது. அப்போ வந்து நீங்கள் அதை தட்டி விட்டது அந்த பொண்ணு பண்ணது தப்புனா நீங்கள் பண்ணதும் தப்பு தான் சார். அப்போ அதையே சார் நீங்கள் பேசவே இல்லை அந்த பிரஜன் பண்ணதை. அப்போ அது பிடிக்கலன்ற இப்போ அந்த தீபக் சௌந்தர்யா சீசனில் கூட நீங்கள் சௌந்தர்யாவை தான் அடிச்சிங்க. ஓகே, ஒரு ஆணோட பர்மிஷனாக ஒரு பொண்ணு தொட வேணாம் அப்படின்னும் போது அப்போ அது வேற மாதிரி போகும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் சௌந்தர்யா அடிச்சது சரிதான். அந்த மாதிரி நீங்கள் டீசெண்டாக விட்டுருந்தா பரவாயில்ல, அது ஒரு விஷயமா அட்ரஸ் பண்ணி அந்த இடத்துல சௌந்தர்யா சாரி கேட்டிருப்பா, அண்ணன் தான் தொட்டா அப்படின்னு. அந்த அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாரு தீபக். அந்த விஷயத்துல தான் எனக்கு தீபக் சுத்தமா பிடிக்காது. அவர் ஏன் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாருன்னா அங்க விஷால் வந்து அந்த விளையாட்டை விளையாடி இருப்பாரு. சௌந்தர்யா அந்த மாதிரி பொண்ணு, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி விஷாலுக்கும் முத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். அந்த பாய்ஸ் குரூப்லயுமே விஷால் அதை எடுத்து வச்சிருப்பாரு. அப்போ முத்து சொல்வாரு, நான் இத்தனை வருஷமா என்ன வளர்த்தாங்க, என்ன அப்படி வளர்க்கலன்னு சொல்ற இடத்துல சபரியும் இந்த சீசன்ல முத்து மாதிரி தான் பண்ணிருக்காரு. அப்போ முதல்ல இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கேம்ல கூட ஒரு டாஸ்க்ல கூட ஒரு மாஸ்க் டாஸ்க் அந்த வந்தப்ப கூட பொண்ணுங்களை தொடாம கேம் ஆடணும்னு சொல்றது எந்த விதத்துல சார் சரி? அப்போ என்ன இப்படி வளர்க்கல, அவளை அப்படி வளர்த்துருக்காங்கன்னு கனிக்கிட்ட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. என்ன எங்க அம்மா சரியா தான் வளர்த்துருக்காங்க அப்படின்னு சபரி சொல்வார். முத்துவ பிளேவை சபரி பண்றாரு. அப்போ விஷால் பிளேவை எஃப்ஜே பண்றான், தீபக் பிளேவை பிரஜன் பண்றான். அப்போ நீங்கெல்லாம் என்ன மாதிரி வந்து ஒரு பொண்ணை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இந்த கேம் ஆடுவீங்கன்னா அப்படி அந்த பொண்ணை தப்பா பேர் இமேஜ் டேமேஜ் பண்ணி நீங்க வெளில அனுப்ப வேணாம் சார். நீங்க வெளில வந்து எலிமினேட் பண்ணியே அனுப்பிச்சிருங்க. அவளுக்கு ஓட்ஸ் இருக்கு இல்ல, அட்லீஸ்ட் அவளுக்கான ஒரு சுயமரியாதையோடையாவது அவளை வெளில அனுப்பிச்சிருங்க. சும்மா கமருதீன் திட்டுறது என்ன சார்? கமருதீன் பாருன்னு போது அது அவங்க பர்சனல் சார். எத்தனை வாட்டி சார் சொல்லுவாங்க? இவ்வளவு வாட்டி நீங்க திருப்பி இப்போ கமருதீன் பாரு விஷயத்தை திருப்பி நீங்க அடிக்கும் போது அப்போ விஷால் போன சீசன்ல விஷால் தர்ஷிகாவும் நீங்க அடிச்சிருக்கணும், விஷால் அன்ஷிதாவையும் நீங்க அடிச்சிருக்கணும். நீங்க அப்படிதான் சார் அடிச்சிங்களா? அது அவங்க பர்சனல் சொல்லி பச்சையா சொல்லலையா சார்? நீங்க 10 எபிசோட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ மட்டும் சார் என்ன சார் உங்களுக்கு ரொம்ப வந்து டிக்னிட்டி வந்துருது, எத்திக்ஸ் வந்துருது, மாரல் வந்துருது. தங்கச்சி புருஷனே உங்க கோட்டால உள்ள அனுப்பிச்சிருக்கீங்க. டாப் 5ல அவங்க வரணுன்றதுக்காக இவ்வளவு அமக்கல செய்றீங்க. அப்போ பாருவை வந்துட்டு டவுன் பண்ணிட்டு பாருக்கு வந்து சீசன்ல இருந்து வெளில தூக்கணும். ஆனா வெளில தூக்கிட்டா உங்களுக்கு சீசன் போனா திருப்பி அதான் சொல்றேன், வெளில தூக்கிட்டா உங்களுக்கு சீசனே போகாது. உள்ள வந்தவனும் சரி, உள்ள இருக்கிறவனும் சரி, புதுசா இந்த ஹோஸ்ட் பண்றவங்களும் சரி, எல்லா பார்வை தான் அடிக்கிறீங்க. வீக்கெண்ட்லயும் பார்வை 2 கேள்வியாச்சும் கேட்கலன்னா உங்களுக்கு வந்து டிஆர்பியே போகாது. பார்வை வந்து தம்ப்நெயில்ல வைக்கலன்னா வியூஸே போகாது. பாரு உள்ள கண்டென்ட் இல்லைன்னா ஷோவே போகாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணை உள்ள வச்சு அடிச்சு நீங்க கேவலமா வந்து டிஆர்பி ஏற்றணும், ஷோவை கொண்டு போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு உங்களுக்கு அவ்வளோ தைரியம் தான் அந்த பொண்ணை வெளில அனுப்பிச்சிட்டு கேம் ஆடுங்க சார். அப்போ நீங்க ரொம்ப நியாயமானவங்க. அப்படி இந்த ஆம்புலன்ஸ் சொல்றதுல தைரியத்துல மட்டும் ஆம்புலன் இல்லை, தைரியம்னா ஆம்பளைக்கு தான் வரணும்னு அப்படியே திட்டுற மாதிரி திட்டினீங்களே பிரஜனை. அதோட 2 கேள்வி சேர்த்து இப்படி எப்படி உங்களுக்கு சொல்றதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது பிரஜன் அப்படின்னு? எஃப்ஜேவும் சொல்றீங்களே இதே மாதிரி பண்ணா எஃப்ஜே நான் வந்து பேச வேண்டியதா இருக்கும், பண்ண ஏன் பேசிதான் பாருங்களேன், ஏன் பேச மாட்டீங்க? பயப்படுறீங்க? அவன் எஃப்ஜே ரவுடின்னு பயப்படுறீங்களா? இல்ல பிரஜன் அதை விட பெரிய ரவுடின்னு பயப்படுறீங்களா? இல்ல சேனல் சப்போர்ட் பிரஜனுக்கு இருக்கு, போன சீசன்ல தீபக் சேனல் சப்போர்ட் இருந்த மாதிரி அவரை பொத்தி வச்ச மாதிரி பிரஜனை பொத்தி வைக்கணும்னு பாக்குறீங்களா? இதுதான் நீங்க ஹோஸ்டா நடந்துக்கிற லட்சணமா? ஒரு வாரம் என்ன நியாயமா நடந்துக்கிட்டீங்க, திவ்யா உள்ள போனோடனே பிரஜன் சாண்ட்ரா உள்ள போனோடனே உங்க கோட்டால போன ஆளுங்களை விட்டு கொடுக்காம பேசணும்னு பாக்குறீங்களா? இதுல பிரவீன் அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணிட்டு அவர் வெளியிலே வரல மக்களே. 1 மணி நேரம் ஆச்சு அவர் எவிக் பண்ணி, அவர் வெளியிலேயே வரவே இல்லை. அவர் வெளியில வந்து வரதுக்கு முன்னாடி அவர் அவ்வளோ 1000 கேள்வி கேட்டிருக்காரு. அஃபிஷியல் ஓட்டிங் கரெக்டாக இருந்திருக்கா, என்னையே அமிச்சிங்க, எனக்கு ரீசன் சொல்லுங்க, அவ்வளோ அழுதுருக்காரு, அவ்வளோ நடந்திருக்கு ஷூட்டிங்ல. திவ்யாக்கும் ரோஸ்ட்னு சொல்லி கடைசி நேரத்தில் இந்த ஆள் உல்ட்டா அடிச்சிட்டாரு இந்த ஹோஸ்ட். அதான் திவ்யாக்கும் திட்டு விழலை. ஏன்னா கரெக்டாக தானே போகுது. இப்போ ஷோ வைல்ட் கார்டு உள்ள போய் பண்ணியிருக்காங்களேன்னா பார்வை அட்டாக் பண்ணி நீங்க சொல்ல சொன்னீங்க, அடக்கிட்டு நீங்க ஒரு கேம் ஆட சொன்னீங்க. இப்போ அந்த பொண்ணு இந்த வாரம் ஒழுங்கா தானே கேம் ஆடிச்சு, அப்பயும் நீங்க அப்ரிசியேஷன் கொடுக்கறது இல்ல. ஜாக்கும் அப்படியே தான் நீங்க பண்ணீங்க, அடிச்சு அந்த பொண்ணு கேம் ஆடினாலும் திட்டினீங்க, ஆடலனாலும் திட்டினீங்க, அவ எப்படி ஆடினாலும் திட்டினீங்க. பாருவும் அப்படிதான் பண்றீங்க. அப்போ முத்துவ ப்ரொஜெக்ட் பண்ண சபரிய நல்லவ மாதிரியே காட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் பிரஜனை வந்து தீபக் மாதிரியே வந்து ஓட்டிட்டு இருக்கீங்க, சேனல் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல சாண்ட்ராவை ரொம்ப நல்ல விதமா சொல்றீங்க. எனக்கு புரியவே இல்லை, இப்படி ஒரு டாக்ஸிக் சீசன் இந்த ஹோஸ்ட்னாலையும் இந்த கமர்ஷியல் ஷோனாலையும் இருந்தா போகுதுன்னா அது ஒரு கேவலமா ஒரு பொண்ணு மேல வச்சுதான் உங்களால அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற இடத்துல ஷோவை இழுத்து மூடிட்டு ஹோஸ்ட் வேற வேலை பார்க்க சொல்லுங்க.